வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல், உங்கள் வஜ்ரவேல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு என்ன மாதிரி சொல்லலாம், இதை ஒரு தினுசு இல்ல, ஒரு த்ரில்லிங்கான விஷயம். என்ன பண்ண போறோம்னா லேட்டஸ்டா நம்ம ஒரு ட்ரான் வாங்கியிருந்தோம் இல்லையா, DJI Mavic Mini. இதை எவ்வளோ ஹைட் தான் போகுது, எவ்வளோ தூரம் தான் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாமே. இப்போது இங்கே கனடாவில் பார்த்தீங்கன்னா FAA படி 400 அடிக்கு மேலே ஹைட்டு போகக்கூடாது, ஆனால் டிஸ்டன்ஸ் எவ்வளோ நாள் போய்க்கலாம். ஆனால் 400 அடி வரை ஏற்றிட்டு எவ்வளோ தூரம் தான் போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் விண்டு ஜாஸ்தி தான், பரவாயில்லையே, என்னடா அதுன்னு பார்க்கலாம். இது வந்து ப்ரொப்பல் கார்டு போட்டிருந்தீங்கன்னா 100 அடிக்கு மேலே உயரமோ இல்லை தூரமோ போகாது. அதனால தான் நாங்கள் கழட்டியிருக்கோம். திறந்த வெளியில தான் விடுறோம், அதனால பெருசாக தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சரி, ட்ரான் ஆன் பண்ணுவான். நல்லா உயரம் ஏற்ற போகிறோம். சத்தமே கேட்கல. சரி, இப்போ கண்ட்ரோலர் ஆன் பண்ணிடலாம். இப்போ ட்ரானு கண்ட்ரோலரில் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து விண்டில் பறக்கனால நான் ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டு போகிறேன், அப்போ தான் வேகமாக போகும் ட்ரானும் சேஃப்டி. மின்னல் மாதிரி. சரி, எடுக்கலாமா? எடுக்கலாம். 3 2 1 கோ. பாய் பாய் குட்டி. ஓகே, பறக்க விடலாமா? இப்போ பார்த்தாலே தெரியும் காற்று எப்படி அடி. ட்ரான் ஸ்டேபிளாக இல்லை, பரவாயில்ல, எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வரையும் 100 அடி போயிருக்கு. ப்ரொப்பல் கார்டு போட்டிருந்தா இந்த அடி வரையும் போகாது. இல்லைன்னா ட்ரான் கண்ணுக்கே தெரியல தம்பி. அது அங்கிட்டு 200 அடி போயிடுச்சுப்பா. இப்போ பாருங்க, ட்ரான் வந்து 400 அடி போயிருக்கு. 160 அடி ஹைட் ஏற்றிருக்கிறேன். எங்கே இருக்குன்னு கண்ணுக்கே தெரில. பாருங்கள், ஸ்ட்ராங் விண்டு வார்னிங் வந்திருக்கு, விண்டு ரொம்ப இருக்குன்னு. சரி, பார்ப்போம் எவ்வளோ தூரம் தான் போகுது. பாருங்க, என்னடா இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏத்துற? சேஃப்டிக்காக. ஓகே, 250 அடி போயிருக்கு. 700 அடி டிஸ்டன்ஸ், அதாவது தூரம் வந்து 700 அடி போயிருக்கு. ஸ்ட்ராங் விண்ட் வார்னிங் வந்துட்டே இருக்கு. ஆகுதுன்னு பார்க்கலாம். ட்ரான் இதுக்கு மேலே போகிறதே வந்து ரொம்ப மெல்ல போயிட்டு இருக்கு, விண்டு எதிர்த்து போகிறதுனால. விண்டு என்னது எதிர்த்தா? அதனால ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கு. 5 மைல்/ஹவர் தான் போயிட்டே இருக்கு. ட்ரான் பாருங்க, ரொம்ப மெல்ல தான் கூடுது. அப்பா, பார்க்கு போயிடுச்சு, அந்த பார்க்கு கிட்ட. இப்போ ட்ரான் வந்து டிரான்ஸ்மிஷன் போயிடுச்சு, சிக்னல் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் வந்துருச்சு. மறுபடியும் சிக்னல் கட் ஆயிடுச்சு ஒரு செகண்டில். என்ன ஆயிருக்கு பார்த்துக்கோங்க. இன்னும் போயிட்டே இருக்கு. பயமுடுத்தாதுனா. ஐயோ, வந்துருவோமா தெரியலையா, வர வாய்ப்பு இருக்குயா. பயமா இருக்கே. சிக்னல் போயிடுச்சு ட்ரானுக்கு. இப்போ சிக்னல் இல்லை. நான் அப்பா கூட்டு வரானா? என்ன ட்ரான் தொலைஞ்சிருச்சா? ரிமோட் என்னாச்சு? ஓகே, இப்போ ட்ரானில் சிக்னல் இல்லை. 1700 அடி வரையும் டிஸ்டன்ஸ் போச்சு, 150 அடியில் வச்சு. இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ட்ரானுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோலோட சிக்னல் தர முடியல. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ட்ரானாவே திரும்பி வரும்னு மேனுவலில் சொல்லியிருந்தாங்க. என்ன ஆகுதுன்னு தான் பார்ப்போமே. ட்ரான் வந்துருமானா? அப்பா கூப்பிட உள்ள போய். இல்லை, ஒரு நிமிஷம் வந்துடும் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே, ட்ரான் வந்துருச்சு, மேலே இருக்கு. ரிமோட் கண்ட்ரோல் நான் தொடவே இல்லை. இந்த வச்சுக்கோ, அடி வேணாம், அப்படியே பிடிச்சிக்கோ. இங்கே பாருங்க, ட்ரான் வந்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் பதறி போயிட்டானா? ட்ரான் இறங்கிட்டு இருக்கு. எங்க எடுத்தோமோ அங்கேயே வந்து நின்றோம் பாருங்க. எப்போ நான் சிக்னலே போச்சு, ஆனால் மறுபடியும் வந்துருச்சு. சரி, ஆனால் ஒரு நிமிஷம் நான் உண்மையாகவே பதறி போயிட்டானா.
இப்போ சில நண்பர்கள் வந்து இந்த ட்ரான் வந்து எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ட்ரான் வந்து இப்போ நீங்கள் வெளிநாட்டில் வாங்கலாம் அப்படின்னு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து முதல்ல வெளிநாட்டுக்கு அடிக்கடி போகிற ஆளாக இருக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் வாங்கினது கனடாவில் வாங்கும்போது நாங்கள் டிஜேகிட்ட நான் கஸ்டமர் கேர்ட்ட நாங்கள் பேசிட்டு தான் வாங்கினோம். ஏன்னா இப்போ நாங்கள் கொஞ்ச நாள்லேயே வந்து நாங்கள் யூஎஸ் போகலாம் அப்படின்னு எங்கள் ஒரு திட்டம் இருக்குது. யூஎஸ்க்கும் இந்த வாரண்ட்டி கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கனடாவும் யூஎஸும் லிங்க்கில் இருக்கிறனால நாங்கள் லிங்க் வச்சுருக்கோம், உங்களுக்கு கனடாவில் வாங்கினாலும் யூஎஸில் வாரண்ட்டி கவர்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இது நாங்கள் இந்தியாவில் கவர் ஆகுமா அப்படின்னு கேட்டப்போ கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் எந்த நாட்டில் வாங்குறீங்களோ அங்கே தான் கவர் ஆகும். இல்லைனா இப்போ நீங்கள் வேறு ஏதாவது வெளிநாட்டில் வாங்குறீங்க, அவங்க இந்தியாவுக்கும் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. ஏன்னா வாரண்டிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து ட்ரான், மறக்காமல் வாரண்டியை பார்த்து வாங்கிக்கோங்க. சரி, பாருங்க எவ்வளோ காத்தடிக்குது, இருந்தாலும் ட்ரான் எவ்வளோ ஸ்டேபிளாக நிற்குதுன்னு பாருங்க. கண்ட்ரோலர் கூட இங்கே தான் இருக்குது, நான் தொடவே இல்லை. விண்டு வந்து பார்த்தீங்கன்னா 25 km/h காத்தடிச்சிட்டு இருக்குது. ட்ரான் இந்த ஆட்டம் ஆடினாலும் ஃபுட்டேஜ் சும்மா கிறிஸ்பாக இருக்கும். விஷன் சென்சர்னு கீழே ஒரு சென்சர் வச்சுருக்காங்க, எதுலேயும் கீழே போய் இடிச்சிடக்கூடாதுங்கிறனால. இப்போ பாருங்க, இது வந்து முன்னாடி இல்லை மேலே சைட்லலாம் இல்லை, கீழே மட்டும் இருக்குது. இது வந்து லேண்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் லேண்டு பண்ணுறேன், இந்த இதை ஃபுல்லாகவே இறக்குறேன், ஆனாலும் எவ்வளோ மெல்ல வரும் பாருங்கள். ஓரளவுக்கு மேலே ஸ்லோ ஆயிடுச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இதில் எனக்கு இருக்கலே பிடிச்ச ஆப்ஷன் என்ன, டேக் ஆஃப் ஆப்ஷன் தான். இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதை பிடிச்சிட்டு விட்டோன்னா போதும். பாருங்க, ஒன்றுமே பண்ண மாட்டேன். பாருங்க, இதுதான் கிம்பல் கண்ட்ரோல். இப்போ பாருங்க, இப்போ நான் ட்ரானை வந்து இது வந்து கையிலேயே பிடிச்சி நிப்பாட்டலாம். இது வந்து வேகமாக பிடிக்கணும், ஏன்னா கீழே சென்சர் இருக்கனால. எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்க, பிடிச்சிட்டு கவுத்திட்டோன்னா அமர்ந்துடும். பாருங்க, இது வந்து நீங்கள் எந்த டேரக்ஷனாலும் கவுத்தலாம், இப்படி கவுத்தலாம், இப்படி கவுத்தலாம், இப்படி கவுத்தலாம், இப்படிங்க. இப்போ இந்த ட்ரான் வந்து எப்படி திரும்பி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரானில் வந்து எங்கேருந்து டேக் ஆஃப் ஆகுதோ அது வந்து ஹோம் பாயிண்ட் அப்படின்னு அப்டேட் ஆயிரும். ஹோம் பாயிண்ட் வந்து இந்த ஜிபிஎஸை பயன்படுத்தி எந்த இடத்துல டேக் ஆஃப் ஆச்சோ அதுதான் அப்டேட் ஆகும். இது எப்படின்னா, இப்போது நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு, அதனால் அதுவாகவே சேஃபாக ஜிபிஎஸில் வந்து எந்த இடத்துல டேக் ஆஃப் ஆச்சு அப்படிங்கிறது தெரியும். அதனால் நேராக வந்து ஹோம் பாயிண்டில் லேண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்கும்போது எங்கேயோ போயிடுச்சு, எனக்கு எங்கே இருக்குன்னே தெரில அப்படின்னா, இதான் ரிட்டன் டு ஹோம் பட்டன் கண்ட்ரோலரில் இருக்குது. ஒன்ஸ் பிடிச்சிட்டு மறுபடியும் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். ட்ரான் அதே மாதிரி வந்து எந்த இடத்துல டேக் ஆஃப் பண்ணீங்களோ அந்த இடத்துல லேண்ட் ஆயிரும். இப்போது ஒரு இடத்துல டேக் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு கண்ட்ரோல் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ பழைய இடத்துல லேண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹோம் பாயிண்ட் அப்டேட் பண்ணாமல் இருந்தால் பழைய இடத்துல தான் லேண்ட் ஆகும். ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது புது லொக்கேஷனுக்கு போனீங்கன்னா மறுபடியும் ஹோம் பாயிண்ட் இந்த ஆப்பில் அப்டேட் பண்ணிடணும். இப்போ இந்த ட்ரானை வந்து நான் வீட்டுக்கு திரும்பி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு பயன்படுத்தினேன். அது என்னன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ பழகிறவங்க இருந்தாலும் சரி, இல்லை நிறைய காற்றடிக்கும் போது ப்ரொஃபஷனல் இருந்தாலும் ஓட்டுறவங்களாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ணணும்னா, காற்றை அடிக்கிற திசையில் அதை நோக்கி காற்றை எதிர்த்து ட்ரான் போகணும். ஓகேவா? அப்போ வந்து ட்ரான் மெல்ல தான் போகும்போது வரும்போது காற்று கூடயே வரணும். ஏன்னா ஓட்டும்போது வந்து ஸ்லோவாகவும் இருக்கும், பேட்டரியும் வந்து நிறையா பயன்படுத்தும். ஏன்னா நம்ம காற்றை எதிர்த்து போகிறோம் இல்லையா, அதனால. இப்போ இன்கேஸ் வந்து பேட்டரி வந்து ஒரு 30% தான் இருக்குது அப்படின்னா அது எப்படி திரும்பி வரும் அப்படின்னா, அதுதான் ட்ரிக்கே. காற்று கூடயே வந்துடும் ட்ரான். ரொம்ப சுலபமாக இருக்கும். ட்ரானுக்கும் ஒன்றாகாது, நம்மளுக்கும் ஒன்றாகாது. சரி நண்பர்களே, இன்றைக்கி வந்து த்ரில்லிங்காக ஒரு விளையாண்டாச்சு. இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப வயிறு பசிக்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். சாயந்தரம் ஆயிடுச்சு. மணி என்ன, மணி ஒரு 5:30 இருக்கும். அங்கே ஏதாவது போய் டீ குடிச்சிட்டு ஏதாவது சாப்பிடலாம். சரி நண்பர்களே, வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வாழைக்காய் பஜ்ஜி. அது என்னமோ தெரிலங்க, என்ன வடை சாப்பிட்டாலும் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வராது. இன்றைக்கி அதான் பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாம். இப்போ நான் கடலை மாவு எடுக்கிறேன். இது வந்து நான் ஒரு 5 கரண்டி எடுக்க போகிறேன். அதுக்கு இப்போ நான் அரிசி மாவு 2 கரண்டி எடுக்கிறேன். இந்த அரிசி மாவு
இட்லி மாவு ஒரு கரண்டி. இட்லி மாவு ஒரு கரண்டி. பாருங்க இட்லி மாவு. இதை வச்சு தான் இட்லி ஊற்றணும். ஆனால் இதை வச்சு தான் பஜ்ஜி போட போகிறோம். ஆமாம். ஒரு கரண்டி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாங்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம். பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள். தேவையான அளவுக்கு உப்பு. மிளகாய் தூள். சரி, இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைக்கணும். தண்ணி ஊற்றி கரைக்க ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மாவு வந்து தயாராக்கி வச்சாச்சு. மாவு வந்து கரைச்சாச்சு. அதே மாதிரி வாழைக்காய் வந்து எங்கிட்ட வந்து வாழைக்காய் சீவுறதுக்கு அந்த நார்மலாக வச்சு சீவோம் இல்லையா, அது எங்கிட்ட இல்லை. அதனால் நாங்கள் பீலர் வச்சு வாழைக்காவே ஃபுல்லாகவே சீவியாச்சு. இப்படி தாங்க நாங்கள் ரொம்ப காலமாக பண்ணிகிட்ருக்கோம். சரி, வாங்க போட ஆரம்பிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பஜ்ஜி போட ஆரம்பிக்கலாம். மாவில் முக்குங்கோ. ஓகே, அடுத்து போடலாம். சரி, இப்படியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். இங்கே பாருங்க, இது ஒன்று மட்டும் வஜ்ரு மாதிரி சேட்டை பண்ணிகிட்டே இருக்கு. பஜ்ஜி சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்க, சுட சுட இருக்கு. எடுத்து சாப்பிடலாம். ஆஹா, தேங்காய் சட்னி இருக்கு. அதுக்கப்புறம் இது என்னது? ஏதோ ஒரு சாம்பாரா? முருங்கைக்காய் சாம்பார். ஓகே ஓகே ஓகே, ஸ்பெசிஃபிக்காக. அப்போ இது மட்டும் தேங்காய் சட்னி சொன்னால் சட்னி சொல்லிடுவாங்க. சரிதான், முதக்கடி நான் தான் பண்ணுவேனே. யார் படம் தெரியல. நல்லா வந்துருச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. ஆஹா, சூப்பராக வந்துருச்சு. நம்ம ஊரில் சாயந்தரம் டீ கடையில் போய் பஜ்ஜி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி செம்மையா இருக்கு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெல் ப்ரோஸ்.